கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி சமாதானம் கூறுங்கள். மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். ஏசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டதில் இது ஒன்று. ஒரு பட்டணத்துக்கோ கிராமத்துக்கோ நீங்கள் பிரவேசிக்கும் போது அதில் பார்த்தவன் யாருன்னு விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு அவன் இடத்தில் தங்கிடுங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான ஒரு சுபாவத்தை ஏசப்பா நம்மளுக்கு சொல்லித்தராங்க பார்த்தீங்களா. ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது அவங்கள வாழ்த்தணுமா. வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க மாத்திரல, நீங்கள் யாரையாவது பார்க்குறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒவ்வொரு நாள் நினைக்கணும், இன்றைக்கி நம்மளும் அவங்களும் ஜீவனோடு இருக்கிறதுனால தான் நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம். அப்போது அந்த சந்திக்கிற கொஞ்ச நேரத்தில் அவங்க மேலே கோபம், கசப்பு, வைராகியம் இருந்துச்சுன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை இல்லையா? அதனால் யாரை பார்த்தாலும் அவங்கள வாழ்த்து கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வாழ்த்தும் போது அவங்க இதயமும் சந்தோஷப்படும், உங்கள் இதயமும் சந்தோஷப்படும். அதனால் உங்களுக்குள்ளே கசப்பு காணப்படாது. அதனால் ஏசப்பா சொல்கிறாங்க, மற்றவங்கள வாழ்த்துங்கன்ட்டு. அப்படி வாழ்த்தும் போது தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.